ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த பலாப்பழத்தை வச்சு தாங்க ஒரு ஹல்வா செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து கூழைப்பழம், இது வறுக்க கூழைன்னு இருக்கு, ஆனால் இது கூழை. இதை நம்ம கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதுக்கு நான் 1 கப் நம்ம சர்க்கரை எடுத்துருக்குறோம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். இதிலே நல்ல இனிப்பு இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் இனிப்பு கூடுதலாகாண்டி நம்ம சர்க்கரை போட்டு காய்ச்சலாம். இப்போ நம்ம இந்த வெண்கல பாத்திரம் எடுத்துருக்குறோங்க. நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இதில் நெய் ஊற்றிட்டு இதை போட்டுறோம், அரைச்சி வச்சதை. போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம சர்க்கரையை தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கிறோம். இதை நம்ம வடிகட்டி நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. நான் ஏலக்காயும் சர்க்கரையும் அம்மியில் வச்சு பொடிச்சு வச்சுருக்குது. இப்போ அதையும் போட்டுடலாம். இன்னும் 2 ஸ்பூன் நெய். அதுவே சுண்டிரும், இறுகிரும். அது வரையும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ போதுங்க. நம்மளுக்கு இந்த பதம் வந்த உடனே நம்ம கொஞ்சம் போல நெய்யை ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது பத்தாம தாங்க இருக்குது. நீங்கள் நல்ல இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கறணும். நம்ம இது இனிப்பு ஓரளவுக்கு நம்ம போதுன்றனால நாங்கள் 1 கப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கோம். இப்போ நீங்கள் ஏலக்காய் போடும்போது நம்ம நெய்யில் வந்து கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எதுனாலும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். நம்ம அப்போ போடலை, இப்போ நம்ம போடுறோம். இதை நீங்கள் இப்படி செஞ்சு ஃப்ரிசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாளைக்குனாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கரலாம். பலாப்பழ சீசன்லலாம் விலை குறைச்சி கிடைக்கும்ல, அப்போ நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.